ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன் ஒரு வழியாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் 12th வந்து எப்படி அதிகபட்சமாக வந்து பாஸ் வந்து வருமா இல்லை வந்து ஃபெயிலியர்ஸ் வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 12th அப்டேட்டும் முக்கியமாக வந்து 10th வந்து டே 3 பேப்பர் கரெக்ஷன் இன்னைக்கு வந்து நடைபெற போகுது. 10th வந்து எந்த மாதிரி பேப்பர் வந்து திருத்துறாங்க, முக்கியமாக இதை பேஸ் பண்ணி 11th எந்த மாதிரிலாம் வந்து மார்க் போடுவாங்க, 11th ஆல் பாஸ் போடுவாங்களா மாட்டாங்களா எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம் பார்த்தியும் முக்கியமாக கிரேஸ் மார்க் அப்டேட் அப்புறம் வந்து டே பை டேயோட பேப்பர் கரெக்ஷனோட அப்டேட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனும் சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ போடுற எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்லை, முக்கியமாக நிறைய பேர் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. எதுக்காண்டி நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்டேட்டு அப்புறம் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன், அதாவது ரொம்ப பிரேக்கிங் நியூஸாக இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் எடுத்து டக்குன்னு வீடியோ எடுத்து போட முடியாது. அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் மெசேஜ் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன். அதனால டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே வந்து லிங்க் நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிடுங்க. ஆக்சுவலி நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் பேப்பர் கரெக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12th மார்க் எல்லாமே வந்து வெப்சைட்டில் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா 12th கன்ஃபார்மாக சொன்ன டேட்டுக்கு தான் வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அப்புறம் 12th வந்து பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு, ஃபைனலி வந்து எந்த மாதிரி மார்க் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மாணவர்கள் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்திருந்தீங்க. 12th பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான், அதாவது போன வருஷத்தை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதோட இந்த வருஷத்தில் கன்ஃபார்மாக பாஸ் பெர்சன்டேஜ் வந்து அதிகமாக போகுது. அதனால நீங்கள் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்க ப்ரோ, நான் வந்து ஃபெயில் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து புலம்பிட்டு இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் தான். மற்றபடி நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை. சில பேர்லாம் வந்து ஜஸ்ட் ஒன் வேர்டு அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன் வேர்டுக்கு அடுத்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பயப்படணும். மற்றபடி நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் தான். மற்றபடி வந்து நீங்கள் பயப்படப்பட தேவையில்ல. நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் பாஸ் பெர்சன்டேஜ் அதிகமாக போகுது. முக்கியமாக சென்டம் பெர்சன்டேஜ் இந்த வருஷத்தில் வந்து ரொம்பவே வந்து குறையும். இதுவுமே நோட் பண்ணிக்கோங்க. போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் வந்து சென்டம் பெர்சன்டேஜும் வந்து குறைய போகுது அண்ட் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. இதுதான் வந்து 12th அப்டேட்டு. மற்றபடி வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வந்து கிடச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்க ப்ரோ, 10th ஏதாவது அப்டேட் சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு வந்து கேட்டிங்க அப்படின்னா, 10th வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸாக பேப்பர் கரெக்ஷன் நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா, இதே கேஸ் தான், அதாவது 12th வந்து மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து 10th மாணவர்களும் நினைப்பீங்க. நிறைய பேர் வந்து நிறைய விதமாக சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்படி 10th வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாகவும் திருத்தலை, கஷ்டமாகவும் திருத்தலை, கொஞ்சம் ரெகுலராக தான் வந்து திருத்துறாங்க. அதனால நீங்கள் வந்து பயப்படப்பட தேவையில்லை. முக்கியமாக வந்து 10th வந்து சயின்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டம். அதனால வந்து நிறைய பேர் சயின்ஸ் ரிலேட்டடாக வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. கன்ஃபார்மாக 10th பொறுத்த வரைக்கும் சயின்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்டட் மார்க் தான் வந்து கன்ஃபார்மாக வந்து போடுவாங்க. ஏன் அப்படின்னா கொஸ்டின் வந்து கஷ்டமாக இருந்தனால, ஸோ ஸ்டாஃபுக்கே தெரியும் இந்த வாட்டி வந்து கொஸ்டின் வந்து கஷ்டம் அப்படின்னு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மார்க் வந்து போடுறாங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே எழுதலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து பயப்படணும். மற்றபடி நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மார்க்காச்சும் போட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. முக்கியமாக வந்து எப்பயும் சொல்கிற மாதிரி தான் 10th வந்து கன்ஃபார்மாக சோஷியலில் வந்து சென்டம் வந்து அதிகமாக வரும் சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்னும் வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து நடைபெறும். இன்னும் ஒரு 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக வந்து பேப்பர் கரெக்ஷன் வந்து போயிட்டு தான் வந்து இருக்கும். எஸ்டர்டே வந்து கேம்ப் வந்து லீவு சண்டேனால, அதனால வந்து நம்ம வந்து ப்ராப்பர் அப்டேட் வந்து கொடுக்க முடியாது. லெட்ஸி நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு 3 டேஸ்லாம் வந்து என்னென்ன அப்டேட்லாம் வந்து வருது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் 11th வந்து கேட்டிருந்தீங்க. 11th வந்து நாளையிலிருந்து தான் பேப்பர் கரெக்ஷன் நடைபெற போகுது. அதனால நாளையிலிருந்து நான் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பேப்பர் திருத்துறாங்க அப்படின்னு. ரிசல்ட் டேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 12th வந்து மே 6ஆம் தேதியும் அப்புறம் வந்து 10th வந்து கம்மிங் மே 10ஆம் தேதியும் 11th வந்து மே 14ஆம் தேதியும் ரிசல்ட் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து பார்க்க முடியாது. கன்ஃபார்மாக சொன்ன டேட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்றங்கள் எதுவுமே வந்து கிடையாது. மற்றபடி இந்த வீடியோ பார்த்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா இன்னொரு ஒரு மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம் நியூஸ், முக்கியமாக கிரேஸ் மார்க் அப்டேட் அப்புறம் பேப்பர் வேல்யூஸோட டே பை டே அப்டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.